Hi guys, welcome back to my channel Shoe Reviewer Tamil. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ஷூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு கேஷுவல் வேர்க்கான ஒரு ஷூ. லைக் ஒரு நார்மல் ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷூஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் வர ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து தான் இந்த ஷூ கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு நார்மல் கேஷுவல் வேர் ஸ்னீக்கர்ஸ். ஸோ ரெட் டேப் பிராண்டில் இருந்து தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கலர் வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்த அஜியோ ஆஃபரில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஷூ வந்து நான் 930 rupees நான் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்க நம்ம ஷூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோடைய அன்பாக்சிங். யா ஓகே ஸோ இதுதான் அந்த ஷூ. ஓகே, நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, நல்லா இருக்க ஷூ பார்க்கவே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஷூ வந்துட்டு நான் வர்த்தா இல்லையா அப்படின்ற டீட்டெயில் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யா ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி தான், நல்ல ப்ரீமியம் ஃபீல் தான் வருது ஷூவை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் வந்து என்னுடைய சைஸ் வந்து US 9 UK 8. ஸோ அந்த சைஸ் தான் ஆக்சுவலாக ஆர்டர் போட்டிருந்தேன். பட் நல்லா இருக்குது ஆக்சுவலாக குவாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெய்லி வேர், ஒரு ஆஃபீஸ் வேர் ஷூவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லைக் கேஷுவல் ஸ்டைலிங் அண்ட் எல்லாத்துக்குமே இது சூட் ஆகும். ஸோ லைக் பிளெயின் கலர் ஷூஸ்லாம் வந்து ஒரு ஓல்டு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே எப்படின்னா லைக் மிக்சட் கலர்ஸ். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கலர்ஸ் வந்து கம்பைன் ஆகி வந்திருக்கும். ஸோ லுக்ஸ் ப்ரீமியம் அண்ட் லுக்ஸ் குட் ஆக்சுவலாக. ஸோ இதான் அதோடைய லுக்ஸ் பாருங்கள். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஷூ வந்துட்டு ரொம்பவே லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, அண்ட் லெதர் குவாலிட்டி இஸ் நைஸ். 900 கொடுக்கறதுக்கு இது ஒர்த்து தான். ஓகே, ஸோ இந்த ஏரியாலலாம் பிளாஸ்டிக் மாதிரி இது மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி இங்கே வருது. ஓகே, கரெக்டாக கட்டணும். ஓகே, ஸோ இந்த லெதர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது. சோல் வைஸுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓகே, இன்னொரு ஷூ எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஆக்சுவலாக நான் ஓப்பனே பண்ணுறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்குறப்போ. ரெண்டுமே லுக்ஸ் குட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் குட். ஸோ பட் இது குவாலிட்டி அண்ட் இதோடைய டியூரபிலிட்டி எப்படி இருக்குன்றது தெரியல. பட் மெட்டீரியல் ஃபீல் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் நல்ல மெட்டீரியலாக தான் தெரியுது. பட் அந்த அளவுக்கு லைக் நீங்கள் நைக்கோ அடிடாஸ் பூமால் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் அந்த க்ளூவோடைய ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு தெரியுது. லைக் எக்ஸஸ் க்ளூ இருக்கிறது அது எல்லாமே இங்கே தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். ஸோ இந்த ஏரியாலாம் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லைட்டாக ஒரு அழுக்கு இருக்குது. யாருன்னா யூஸ் பண்ணதை அனுப்பிட்டாங்களா என்னென்னு தெரில அஜியோவில். ஓகே, ஸோ பட் இது நான் 930 வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டியில் ஷூஸ் இருக்கான்னு கேட்டால் எனக்கு கேட்டால் டவுட் தான். ஸோ மேபி சேலில் இந்த ப்ரைஸ் கம்மியாச்சா இல்லை யூஸ்வலாகவே இதோடைய ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் தானான்றது எனக்கு தெரியல. பட் ரெட் டேப் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நல்ல குவாலிட்டி ஸ்னீக்கர்ஸ் தராங்கன்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். ஸோ அதனால தான் இந்த ஷூ வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ உள்ள குஷன் எப்படி இருக்குது, இன்சோல் என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ நல்ல டைட்டான ஒரு ஃபினிஷ் தான் அதில். பட் பேக்கிங் வைஸுமே நல்லா தான் இருக்குது. பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே லைக் நல்லா டீசெண்டாக தான் இருக்குது. இவ்வளோ சீப்பாக தரது எப்படின்னு தான் தெரியல. பட் நைஸ். ஸோ
இன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரொம்ப குஷனியாக தான் இருக்குது, லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இதோடைய மெமரி ஃபோம் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் டேப்போடைய ஃப்ளோ ப்ளஸ் மெமரி ஃபோம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போட்டு நல்லா இது பண்ணுறப்பவே நல்ல ப்ரீமியம் ஃபீல் தான் கிடைக்குது. அண்ட் ஷூடைய டங்குமே லைக் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக தாங்க இருக்குது ஷூ. ஸோ ரொம்ப ஹெவி வெயிட்டாகவோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ யூஸ்வலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வர ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், பட் இதில் அந்த ஃபீல் இல்லை, லைக் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஃபினிஷ் நல்லாவே இருக்குது ஆக்சுவல். ஸோ இங்கே பாருங்களேன், உங்களுக்கு நான் கிளியராக க்ளோஸாக காட்டுறேன். ஸோ இந்த லெதர் ஃபினிஷ் எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த ஷூவில். இந்த ஷூவும் எடுத்து பார்க்கலாம். சாரி. ஓகே, ஸோ இந்த ஷூ நல்லா தான் இருக்குது. ஸோ என் சைஸ் வந்து US 9 UK 8, ஸோ அந்த சைஸ் தான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து நான் என்ன பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு ஆல் டே ஷூ மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். லைக் ரைட் ஃப்ரம் ஆஃபீஸ் டு லைக் நார்மல் கேஷுவல் அவுட்டிங்ஸ், லைக் ஸ்டைலிங் பண்ணுறது, ட்ரெஸ் ஸ்டைலிங்கோட எப்படி சூட் ஆகுது, என்ன மாதிரி கிளாத்ஸ் அதெல்லாமே பண்ண போகிறேன். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். பட் இதுதான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ என்ன கேட்டால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் குட். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒரு சூப்பரான ஷூன்னு தான் நான் சொல்லுவேன். லுக் வைஸும் சரி, மெட்டீரியலுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. சோலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. கலர் வைஸுமே நல்லா தான் இருக்குது. அழுக்காகிடும் தான் எனக்கு ஃபீல் ஆகுது லெதர் குவாலிட்டி பார்க்குறப்ப. லைக் ரொம்ப ப்ரீமியம் லெதர்லாம் இல்லை, லைக் ப்ரீமியம் ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் லெதர் ப்ரீமியம் ஃபீல் வருது. ஸோ இது கொஞ்சம் லோ கிரேட் லெதர் மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியாலாம். அண்ட் இது லெதரே கிடையாதுங்க, இது வேறு ஏதோ மெட்டீரியல் இந்த ஏரியாலலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஏரியா எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல, இதுவுமே எனக்கு ப்ரீமியம் ஃபீல் வரலை. பட் 900க்கு இது ஒர்த்து தான். ஸோ இது பிரேக் ஆகும் தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஷூ வந்து இப்போது இது பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஏரியாவில் அந்த கசங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஜஸ்ட் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான், யூஸ் பண்ண தான் தெரியும். ஷூ ஃப்ளெக்சிபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஹார்டாக தான் இருக்குது. பட் ஒரு நீங்கள் ஒரு ஆல் டே பர்பஸ்க்கு ஒரு ஷூ யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ விட இந்த மாதிரி ஃப்ளாட்ஸ் தான் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்னீக்கர் டைப் ஆஃப் ஷூஸ் தான். ஏன்னா நீங்கள் ஃபுல் டே நிற்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹீல் வந்துட்டு எலிவேட்டடாக இருக்காது. லைக் ஃப்ரம் த ஃபிங்கர்ஸ் டு த டோ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து உங்கள் போஸ்டருக்கும் கரெக்டு அண்ட் உங்களுடைய லோவர் பேக்குக்குமே அது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நான் அப்கமிங் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் இது ப்ராப்பர் போஸ்டர் எப்படி நம்ம நிற்கணும், லைக் என்ன மாதிரி ஷூஸ் என்ன மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான். லைக் ஆல் டே ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் யூஸ் பண்ணலாம், ரன்னிங் ஷூஸ்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அதுலேயுமே சில கன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக் ஹைட்டை நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கிறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷூ வந்து இப்படி எலிவேட்டட் ஷூஸில் இருக்கிறப்போ உங்கள் ஹீல் வந்து ஆப்வியஸாக அப்படி தூக்குன மாதிரி இருக்கும். ஸோ அது உங்கள் லோவர் பேக்கை தான் ஸ்ட்ரெயின் பண்ணும் அண்ட் உங்கள் நீயுமே அது இது பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டு இது வேணும்னாலுமே சொல்லுங்கள், நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன ஷூ என்ன பர்பஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஆஃபீஸ் ஷூ ஆர் காலேஜ் போகிற பசங்களுக்கான ஒரு ஷூவாக எப்படி இருக்கும் அப்படின்றத நான் ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன். லைக் இதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ லைக் இன்னும் கொஞ்சம் நாள் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.